ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னைக்கு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டாட் பிடிக்கிறதுக்காக அந்த மெயின் டாட்டுடைய கிராஸ் அகலம் எவ்வளவுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஏன்னா ஒரு கஸ்டமர் வர்றாங்க, 38 சைஸா இல்லை 40 சைஸா, அவங்களுக்கு கிராஸ் அகலம் எப்படி எடுக்கிறதா, அவங்களுடைய உடம்பை டச் பண்ணி எடுக்க முடியாது இல்லையா? அதனால நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சின்ன சைஸ்லேருந்து ஹெவி சைஸ் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியான முறையில் இருக்கும். அந்த 3 டாட்டில் நம்ம கீழே இருந்து மேல் உயரம், கிராஸோட உயரம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேன். இப்போ இந்த பதிவில் ஒவ்வொரு சைஸுக்கும் கிராஸ் அகலத்தை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, சில சைஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயரம் எப்படி வைக்கணும், அப்புறம் அதோட டிஸ்டன்ஸ் இந்த 3 டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணும்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்லோடு பண்ணுறேன். இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா 30 சைஸுக்கு கிராஸ் அகலம் எவ்வளவு, 31 சைஸுக்கு கிராஸ் அகலம் எவ்வளவுன்னு அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த அளவுகளை நீங்கள் நோட் போட்டு எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் சார்ட்டில் எழுதி சுவற்றில் ஒட்டிக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் லாங் வரைக்குமே உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 100% பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியான அளவு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அளவுகள் புரியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 சைஸ் வரைக்குமான கிராஸோட அகலம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் ஹெவி சைஸ் 40லேருந்து 50 வரைக்கும் உள்ள கிராஸோட அகலத்தை பார்க்கலாம். அப்புறம் கிராஸ் உயரம் பார்க்கலாம், டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரிசையாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணுறேன். இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா 30 சைஸுக்கு கிராஸ் அகலம் எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.25 இன்ச் வரும். அடுத்ததான் 31க்கு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் வரும் கிராஸ் அகலம். கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் கூட மாறாமல் கரெக்ட் அளவாக தைக்கணும். 3.25க்கு பதிலாக 3 இன்ச்சோ 3.5 இன்ச்சோ நீங்கள் குறிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட கிராஸோட அகலமே பார்த்தீங்கன்னா மாறி போயிடும். கப் பார்க்கும் பொழுது நல்லாவே இருக்காது, டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும். கண்டிப்பாக ஒரு புள்ளி கூட மாறாமல் கரெக்ட் அளவாக தைக்கணும். அப்படின்னா 30 சைஸுக்கு 3.25 இன்ச்சு, 31 சைஸுக்கு 3.25 இன்ச்சு. நீங்கள் ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸோட சைஸ் என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ 30 சைஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு தாராளமாக 3.25 இன்ச்சை நம்ம குறிச்சிக்கலாம் கிராஸ் அகலத்துக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 32க்கு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு. அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 33க்கு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு வரும். அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 34க்கும் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைஸ் 35க்கு பார்த்தீங்கன்னா 3.25 வரும். அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 36க்கு பார்த்தீங்கன்னா 3.25. அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 37க்கும் பார்த்தீங்கன்னா 3.25 வரும். அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 38க்கு பார்த்தீங்கன்னா 3.25. அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 39க்கும் பார்த்தீங்கன்னா 3.25 வரும். அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 40 சைஸுக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு.
இப்போ நான் அளவுகள் குறித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸ் அகலத்திற்கான அளவுகள் மட்டும்தான் குறிச்சிருக்கேன். கீழே இருந்து மேல் உயரம், அதாவது கிராஸோட உயரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் கிராஸோட உயரத்தை நம்மளால் அளக்க முடியும். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த அளவுகளை நோட் போட்டு நீங்கள் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 40க்கு மேலே இருக்கக்கூடிய சைஸுக்கான கிராஸ் அகலத்தை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.